மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியுடைய கல்வி தொகுதி வந்துள்ளோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் 7 மாணவர்களுக்குரிய பாட அலகுகள் தினந்தோறும் ஒவ்வொரு ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 7 கலைத்துறை கலைத்துறையை ஒரு பாடம் எடுக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தினந்தோறும் கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஒளிபரப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஒரு மாணவர்கள் 7 கலைத்துறையில் நிறைய பாடங்கள் இருக்கின்ற மாணவர்கள். அந்த நிறைய பாடங்களில் மாணவர்கள் நாங்கள் வரலாறு பாடம்தான் கடந்த வகுப்பு வாரம். அதிலும் அதிகமான மாணவருடைய வேண்டுகோள் கிடங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு எனப்படுகின்ற ஒரு பாடத்தான் தினந்தோறும் பகிர்ந்து வருகின்றோம். அங்கே ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக இறுதியாக நாங்கள் பார்த்த விடயம் மாணவர்களே, இந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட நாடுகான் பயணங்கள். நாடுகான் பயணங்கள் என்றால் என்ன, நாடுகான் பயணங்களில் ஏற்பட காரணங்கள், நாடுகான் ஈடுபட்ட நாடுகள், குறிப்பாக போர்த்துகீஸ், இஸ்பானியர்கள், இங்கிலாந்து, பிரான்ஸு அடிப்படையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாடுகான் பயணம் ஏற்பட்ட விளைவுகள் என்று நாங்கள் நிறைய விடயங்கள் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்துறாங்க மாணவர்கள். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்க போகிறது மத சீர்திருத்தம். ஐரோப்பாவில் நாடுகான் பயணங்கள் ஏற்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு மாற்றம் தான் இங்கே குறிப்பாக சமய சீர்திருத்தம், அது மத சீர்திருத்தம். அது மத சீர்திருத்தம் என்னும்போது எப்படி ஏற்பட்டது, அது வித்திட்ட யார், ஐரோப்பா நிலவரம் என்ன போன்ற பல விடயங்களை நாங்கள் சமய சீர்திருத்தத்தின் ஊடாக பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக கவனிங்கள். சமய சீர்திருத்தம் பாருங்கள், அறிமுகம், மறுமலர்ச்சி விளைவாக ஏற்பட்ட மாற்றம். அடுத்தது கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும் செயற்பாடு சமய சீர்திருத்தம். 1917ஆம் ஆண்டு பின் பல மத கோட்பாடு பிளவு. அவை மறுமலர்ச்சி விளைவாக ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு மாற்றம்தான் இந்த மத சீர்திருத்தம். மத ரீதியான கத்தோலிக்க மதத்திலிருந்து உருவாகின புரட்டஸ்தாந்து மத சீர்திருத்தம் உருவாகுது. அவை ஐரோப்பாவில் மத ரீதியான கொள்கைகள் மேலோங்கின்ற போது அதில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகள், அதில் இருக்கின்ற அபதீதமான நம்பிக்கைகளை களைத்தெடுந்து ஏற்படுற ஒரு மாற்றம்தான் இந்த சமய சீர்திருத்தம். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும். இந்த சொற்பிரயோகத்தை பாருங்கள். கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும் செயற்பாடு சமய சீர்திருத்தம் ஏற்பட காரணமைந்தது. குறிப்பாக 1517ஆம் ஆண்டு பின் பல மத கோட்பாடு பிளவு ஏற்பட்டது. 1517ஆம் ஆண்டு பின் பல மத கோட்பாடோடு அந்த சமய பிளவு ஏற்பட்டிருக்கின்ற மாணவர்களே. குறிப்பாக 1517ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதம் எனப்படுகின்ற மாணவர்களே, கிறிஸ்தவம் எனப்படுகின்ற ஒரு மதம் மட்டுமே அங்கு காணப்பட்டதாகவும், பிறகு அதனுடைய கிளைகளாக கத்தோலிக்கம், புரட்டஸ்தாந்து போன்ற மதங்கள் தோன்றியதாகவும் வரலாறு சொல்லப்படுகின்றது. ஆகவே 1517ஆம் ஆண்டு பிறகுதான் ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட ஒரு வரலாறு நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பாருங்கள், வினாவிடையை பாருங்கள். வினாவிடைகள் சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் நுணுகி ஆராய்க. சமய சீர்திருத்தம் ஏன் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக நுணுகி ஆராய போகிறோம். பாருங்கள், ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவியல் புரட்சி ஏற்படாயிற்று. ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் ஐரோப்பாவானது பழைய காலத்திலிருந்து இடைக்காலத்திலிருந்து விடுபட்டு நவீன கால தோட்டம் பெறுது. நவீன காலத்தில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாற்றம்தான் சமய சீர்திருத்தம். ஆக பாருங்கள், ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவியல் புரட்சி ஏற்படாயிற்று. குறிப்பாக கிறிஸ்தவ சமய பிளவு ஏற்படலாயிற்று. அதோட அறிவிப்புரட்சி, குறிப்பாக மத குறைபாடுகள் களையப்பட்டன. அறிவிப்புரட்சி என்னும்போது மத குறைபாடுகள் களையப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வினிப்பாருங்கள், இந்த சமய சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள், ஐரோப்பாவில் ஏன் சமய சீர்திருத்தம் ஏற்படணும், அவை அதுக்கான காரணத்தை நாங்கள் நுணுகி ஆராய போகிறோம். காரணங்கள் பாருங்கள், சமய காரணம் பார்க்கலாம், பொருளாதார பார்க்கலாம், அரசியல் காரணங்கள், அறிவியல் காரணங்கள் என்ற அடிப்படையில் இந்த காரணங்கள் விரிஞ்சிருக்கின்ற மாணவர்களே. வாருங்கள், சமய காரணம் பார்க்க போகிறோம்.
ஆகவே சமயக்காரர்கள் பாப்பரசர்களுக்கு எதிராக செய்யப்பட்டவை. பாப்பரசுக்கு எதிராக செய்யப்பட்ட குறிப்பாக பாப்பூர் செயற்பாடு அங்கே இருக்க மூடநம்பிக்கை களையப்பட்டு தான் இந்த சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்து கிறிஸ்தவ வேதாகமத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றியவை. கிறிஸ்தவ வேதாகமத்தை இப்போ கிறிஸ்தவ காணப்படுகின்ற பைபிளில் காணப்படுகின்ற குறிப்பாக கிறிஸ்தவ புனித நூலான பைபிள் அதில் காணப்பட்ட விடயங்களை தமக்கு ஏற்றாற் போல மாற்றியதால் மார்ட்டின் லூதர், உல்ரிச் செவிங் போன்ற மத சீர்திருத்தவாதிகள் தோற்றம் பெற்று சமய சீர்திருத்தத்தை ஏற்படுத்த ஒரு முக்கிய காரணம் அமைஞ்சிருக்கு நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றன. இங்கு அடுத்து மக்களின் நிதி எதிர்ப்பு உணர்ச்சி. அதாவது மக்கள்கிட்ட வேண்டின வரிப்பணங்கள், மக்கள்கிட்ட வேண்டுகிற வரிகள் எல்லாத்தையும் இவர்கள் நம்முடைய சுகம வாழ்க்கைக்கு பயன்படுத்திய அடிப்படையில்தான் இங்கே குறிப்பாக பாருங்கள் மக்களுடைய எதிர்ப்பை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்த வாருங்கள் கிறிஸ்தவ திருச்சபைகள் அதிகாரத்தை தக்க வைத்தல். கிறிஸ்தவ திருச்சபை மகனையோனும் நம்முடைய அதிகாரம் தக்க வைக்கிற செயற்பாடில் மும்முரமாக ஈடுபட்டார். அது மும்முரமாக ஈடுபட்ட அடிப்படையில் அதிகாரம், பதவி ஆசைகள், நிறைய வரி மக்கள் ஆரம்பிட்டது, தானொண்டித்தனமாக செய்யப்பட்டது போன்ற காரணங்கள் இங்கே மதசீர்திருத்தம் ஏற்பட முக்கிய காரணம் அமைத்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பாதிரிமார்கள் சுயாதீன செயற்பாடு. பாதிரிமார்கள் சுயாதீனமாக செய்யப்படுகிறது, தன்னிச்சையான முடிவெடுக்கிறது. அது பாவபண்ணி புத்தகங்களை மக்களிட கொடுத்து மக்களை படிக்க தூண்டுறது, அதோட மக்கள்கிட்ட வரிப்பணம் வேண்டி பாவங்கள் களைய முடியும் என்ற பெயர் ஊழல் நிறைந்த நிர்வாகம், சீர்கேட நிர்வாகம், தன்மையற்ற போன்ற செயற்பாடுகள் மத சீர்திருத்தம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கின்ற மாணவர்களே. சமய காலத்தில் பாருங்கள் குறிப்பாக பாப்பரசர்களுக்கு எதிராக செய்யப்பட்டமை ஒரு முக்கிய காரணமாக இங்கு அமைகின்றது. அதோட கிறிஸ்தவ வேதாகமத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றியமையும் முக்கியமான ஒன்றாக விளங்குகின்றது. அதோட மக்களின் நிதி எதிர்ப்பு உணர்ச்சியும் இங்கே சமய சீர்திருத்தம் ஏற்பட முக்கியமான காரணமாக அமைகின்றது. அதோட கிறிஸ்தவ திருச்சபைகள் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான செயற்பாடு முன்னெடுத்தார்கள். அதோட பாதிரிமார்கள் சுயாதீனமாக தன்னிச்சையாக தான் ரோண்டிச்சனமான ஒரு செயற்பாடு முன்னெடுத்தவையும் சமய சீர்திருத்தம் ஏற்பட மிகப்பெரிய காரணம் அமைச்சிருக்கின்றது. குறிப்பாக அவை சமய காரணங்கள் இவ்வளவு அமைகின்றது. அடுத்த சமய காரணத்தை தொடர்ச்சியாக பாருங்கள். அவை ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான சமய காரணங்கள் இப்போ பார்த்துட்டு வரணும். சமய காரணங்கள் இங்கே நிறைய இருக்கின்ற சமய காரணம் பார்க்க போகணும். பாருங்கள் பாப்பரசுகளின் வன்முறை செயற்பாடு. அது பாப்பரசுகள் மக்கள் துன்புறுத்தி வரியார விடுறது, மக்கள் தமக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் அவர்கள் எப்படி சிறையில் அடைப்பது, அல்லது சீரேடு நிர்வாகம் மேற்கொள்வது, அது மக்களை அடிமையை போல நடத்தி கொள்வது போன்ற செயற்பாடுகள் இங்கே சமய சீர்திருத்தம் ஏற்பட காரணம் அமைச்சுக்கின்றது. அதோட குறிப்பாக பாப்பரசர் பதவியின் மதிப்பு குறைவடைந்தமை. பாப்பரசர், போப்பாண்டவர் போன்றவரெல்லாம் கிறிஸ்தவ சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பதவியுடைய கௌரவம் மற்றது அவருடைய சுய மதிப்பு, அவருடைய செயற்பாடு எல்லாம் ஒரு மக்களுக்கு ஏற்புடையாக அமைந்ததால் இந்த சமய சீர்திருத்தம் ஏற்பட காரணம் அமைச்சுக்கின்றது. அதோட ஒரே தடவையில் பல பாப்பரசுகள் தியானம் பெறல். அப்போ பாப்பரசுகள் இன்றைக்கி அதிகமையின் காரணமானவர்களே மக்கள்கிட்ட பைபிளை கொடுத்து அல்ல பாவமண்ணி பத்திரத்தை கொடுத்து அவர் நிறைய வரியை பெற்றுக்கொள்ளலாம், ஊழல் செய்யலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையில் நிறைய பாப்பரசர்மார்கள் இதுக்காண்டி தோட்டம் பெற்றார்கள் ஐரோப்பாவில். அதாவது நிறைய பாதிரிமார்கள் குறிப்பாக பாப்பரசுகள் ஒரே தடவையில் தாங்கள் பாப்பரசராக பதவியேற்றதாக அங்கே உண்மையான பாப்பரசருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சு. யார் உண்மையான பாப்பரசர், யார் சமய ரீதியான கொள்கை பரப்புகிறார், யார் மக்களுடைய குலங்களை தீர்க்கிறார் என்று தெரியாமல் போச்சு. அவங்க போய் நிறைய பாப்பரசர் திட்டமிட்டதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்தினுடைய அடுத்த கட்டமாகத்தான் மக்கள் சமய சீர்திருத்தம் மக்கள் அதிலிருந்து விலகி சமய சீர்திருத்தத்தில் ஈடுபடுகின்றார்கள். அடுத்து பாருங்கள் பாப்பரசர் பதவி தொடர்பாக இருந்த மோதல்கள். பாப்பரசர் பதவி தொடர்பாக இருந்த மோதல்களும் இங்கே சமய சீர்திருத்தம் ஏற்பட முக்கிய காரணம் அமைக்கின்றது. குறிப்பாக பாப்பரசர் பதவி தொடர்பாக இருந்த மோதல்கள், அது காணப்பட்ட குறைபாடுகள் போன்றவும் இங்கே சமய சீர்திருத்தம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைகின்றது. அடுத்து பாருங்கள் அப்போ இவ்வளவு பார்த்துனாங்க. பாருங்கள் இவ்வளவு மாணவர்கள் பார்த்தாங்க சமய காரணங்கள் நிறைய பாதுகாமானவர்கள். ஆகவே நீங்கள்
பரீட்சைகள் தயார்படுத்திய மாணவர்களே, நீங்கள் ஐரோப்பாவில் மத சீர்திருத்தம் அல்லது சமய சீர்திருத்தம் இப்படி காரணங்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். அதில் நாங்கள் சமய காரணத்தை முதல் பார்க்குறோம். அது நிறைய காரணம் பார்த்தாங்க. தொடர்ச்சியாக பாருங்கள், பாப்பரசர்களுடைய வன்முறையான செயற்பாடு, பாப்பரசர்கள் பதவியிலிருந்து பாப்பரசர் பதவியினுடைய மதிப்பு குறைவடைந்தமை, அதோட ஒரே தடவையில் பல பாப்பரசர்கள் தியானம் பாப்பரசரால் தரம் உயர்த்தப்பட்டமை, கடைசியாக பாப்பரசர் பதவி தொடர்பாக இருந்த மோதல்கள், இவ்வாறான பல காரணங்கள் ஐரோப்பாவில், குறிப்பாக ஐரோப்பிய தேசத்தில் ஐரோப்பிய நாடுகளிடையே மத ரீதியான உட்பூசல் ஏற்படுவதற்கும், இக்காலத்தில் சமய ரீதியான முரண்பாடுகள், சமய ரீதியான போர் ஏற்படுவதற்கும் இந்த மத சீர்திருத்தம் மிக ஒரு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை கவனிக்க வேண்டுமானவர்களே. அடுத்த பாருங்கள், பொருளாதார காரணங்கள். பாருங்கள், பொருளாதார காரணங்கள். வரி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு, வரி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு, அதோட பல நாட்டு வரி ரோமுக்கு அனுப்ப வேண்டி ஏற்பட்டமை, திருச்சபையிடம் அதிகளவான பணமும் நிலமும் காணப்பட்டது, பாவமன்னி பத்திரங்களை விற்பனை செய்தல். அப்போ நாங்கள் சமயக்காரனை பார்த்துற மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற பொருளாதார காரணங்கள். பாருங்கள், வரி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு, நிறைய வரி வேண்டது, நம்ம சொன்னது போல நிறைய வரி வேண்டது, பாவமன்னி பத்திரத்தை நிறைய பணம் கொடுக்கணும் மக்கள் பாப்பரசர்களுக்கு அல்லது அரசர்களுக்கு. அதோட மக்களுடைய உழைப்பின் பெரும்பகுதியெல்லாம் அங்கே வரியை செலுத்தப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் தாங்கள் உழைக்கின்ற பெரும்பகுதியை பாப்பரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஏன் மன்னர்களுக்கு கூட வரியை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்டது. அவை மக்களுடைய உழைக்கின்ற பெரும்பாலான பணம் வரியை அறவிட்டது, மக்கள் மத்தியில் குழப்பத்தை சந்தேகம் ஏற்படுத்துது. ஆகவே பணத்தை மையப்படுத்தி ஊழல் நிறைந்த நிர்வாகம் இடம்பெற்றதான மக்கள் வேறு சமயத்தில் ஆடுகின்ற போதுதான் மார்ட்டின் லூதர், உல்ரிச் செவிங்கிலி போன்ற சமய சீர்திருத்தவாதிகள் சமய சீர்திருத்தத்தில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். அடுத்து பாருங்க, பாவமன்னி பத்திரங்களின் விற்பனை. பாவமன்னி பத்திரங்களின் விற்பனை கூட இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே பாவமன்னி பத்திரம், அதாவது அதிகமான பாவமன்னி பத்திரங்கள் எழுதி அதை படிப்பதன் மூலம் மக்கள் பாவத்தில் விடுபடலாம் என்ற ஒரு மூட நம்பிக்கைகள் மக்களோட புகுத்தி அதன் மூலம் வரிகளை பணங்களை சம்பாதித்து தாங்கள் ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. அவை நாங்கள் அரசியல் காரணங்கள், இப்போ சமய காரணங்கள் பார்த்துனாங்க, அவரோட பொருளாதாரம் பார்த்துனாங்க. மூன்றாவது பார்க்க போகிற கவனிங்கள் அரசியல் காரணங்கள். பாருங்கள், பாப்பரசர்களுக்கும் பாதிரிமார்களுக்கும் இடையில் அதிகார போட்டி ஏற்பட்டவை. பாப்பரசர்களுக்கும் பாதிரிமார்களுக்கும் இடையிலே அதிகார போட்டி. பாப்பரசர்கள் எல்லாம் உயர்ந்த பதவி இருக்கிறார்கள், அதுக்கு கீழே வேலை செய்கிறார்கள், அதுக்கு கீழே பணிவிடை செய்கிறார்கள்லாம் பாதிரிமார்கள். அவைக்கிடையிலே ஒரு போட்டி ஒன்று ஏற்படுது. பாப்பரசர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறது, ஊழல் நிர்மாணம் செய்கிறது, அவர்கள் சுக வாழ்க்கை வாழ்கிறதை பார்த்து பாதிரிமார்களுக்கு பொறாமை போட்டி தன்மை ஏற்படுது. தாங்களும் அந்த நிலைக்கு வருவதற்காண்டி நிறைய பாதிரிமார்கள் பாப்பரசர்களாக தியானம் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படி அரசியல் ரீதியாக உட்பூசல்கள், சமய ரீதியான முரண்பாடுகள், தாங்கள் சுக வாழ்க்கை வாழணும், சமயத்தை வச்சுக்கொண்டு ஊழல் நிர்வாகம் செய்கிறது, இப்படிப்பட்ட காரணங்கள் அங்கே குறிப்பாக சமய சீர்திருத்தத்தை விட முக்கிய காரணமாக அமைகின்றது. அடுத்தவர்கள் ஆட்சியாளர்களில் சர்வதிகார போக்கு கட்டாய கொள்கை. ஆட்சியாளர்களில் சர்வதிகார போக்கும் கட்டாய கொள்கை. ஆட்சியாளர்கள் சர்வதிகார ஆட்சி முன்னெடுக்கிறது, அல்லது தாண்டோடுத்தனமான முடிவெடுக்கிறது, பொது மக்களுடைய நன்மை கருதி அல்லாமல் பாப்பரசர்களுடையதும் பிரபுக்களுடையதும் நன்மை கருதியும் ஆட்சியை முன்னெடுக்கிறது. ஆட்சியாவுடைய சப்போர்ட்டு பாப்பரசர்கள் காணப்பட்டபடியால் பாப்பரசர்கள் துணிந்து மக்கள்கிட்ட பாவமன்னி பத்திரத்தை விற்று நிறைய வரி வேண்டிக்கணும். அதோட பாவமன்னி பத்திரத்தின் ஊடாக மக்கள் தங்களுடைய பாவங்களை களைய முடியலாம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் வந்து விதைச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் அங்கே சமயத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்தவர்கள் அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டது. அரசியல் தகராறுகள், வன்முறைகள், ஆட்சியாக கைப்பற்றுவது, பாப்பரசர்களால் பதவியேற்றது, தாங்கள் சுக வாழ்க்கை வாழணும், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாதிமார்கள் போப்பாண்டவர்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார்களுடைய மக்களுடைய நிம்மதியான வாழ்வுக்கு, மக்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவர்கள் துணை புரியவில்லை. அவை இவ்வாறான அடிப்படையில் அங்கே சமய சீர்திருத்தம் என்ற கொள்கையானது முழுக்கப்பட்ட தன்மையான காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசியல் சமயக்காரனை பார்த்துனாங்க, அவரோட பொருளாதாரம் பார்த்தாங்க. இப்போ நாங்கள் பார்த்து முடித்தது அரசியல் காரணங்கள்.
அப்போ அதுக்கு அரசியல்காரன் பாருங்கள், பாப்பரசர்களுக்கும் பாதிமார்களுக்கும் இடையிலான அதிகார போட்டி ஏற்பட்டமை, அதோட ஆட்சியாளர்களின் சர்வதிகார போக்கும் கட்டாய கொள்கையும் காணப்பட்டுள்ளது, அதோட அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டமை, இவெல்லாம் அரசியல் காரணங்கள். அடுத்த பாருங்கள் அறிவியல் காரணத்தை பாருங்கள், 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 அறிவியல் காரணம் பாருங்கள். மக்களிடம் பகுத்தறிவாக சிந்தனை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் மானிய முறை காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம், சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழவில்லை மாணவர்களே. மக்கள் அடிமை முறையான வாழ்க்கை பிறப்புகளுக்கு கீழையும், குறிப்பாக பிறப்புகளுக்கு கீழே, அதோட மன்னர்களுக்கு கீழே, பாப்பரசுக்கு கீழே அடிமை முறையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட்டு நாடுகமாக தோற்றப்பட்டபடியாலேயும், அங்கே அறிவியல் ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டபடியாலேயும், குறிப்பாக மக்களிடம் அறிவியல் வளர்ச்சி அடைந்தால பகுத்தறிவாக சிந்தனைகள் மேலோங்க தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோடு இடைக்காலத்தில் பல்கலைக்கழகங்களின் தாக்கம், இடைக்காலத்தில் பல்கலைக்கழகங்களுடைய தாக்கங்களும் அங்கே சமய ரீதியான ஒரு விடை ஏற்பட காரணம் இருக்குது. இடைக்காலத்தில் குறிப்பாக இடைக்காலத்தில் பல்கலைக்கழகம் தோற்றப்படுது. குறிப்பாக நீங்கள் இத்தாலியில் பொலஞ்சா, பாதுவா, பிரான்சில் பாரிஸ், இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்கள் தோற்றமிட்டமையும், அங்கே மக்கள் மத்தியில் அறிவியல் வளர்ச்சி அடையும், மக்கள் அறிவியல் சிந்திச்சு பௌத்தறிவா சிந்தனைகளை மேலோங்கி காணப்பட்டமையால் குறிப்பாக மக்கள் மக்களோடு காணப்பட்ட மூடநம்பிக்கை களையப்பட்டு மக்கள் புதிய சிந்தனையின் பால் ஈர்க்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் கல்வித்துறை வளர்ச்சி, கல்வித்துறை விருத்தி ஏற்பட்டிருக்கின்றது. கல்வித்துறையில் அதிகமான விருத்தியும், கல்வித்துறை காணப்பட்ட அதிகமான இல்லை கல்வித்துறையும் கல்வி வளர்ச்சி அடைந்தபடியால் குறிப்பாக மத்திய வகுப்பினர்கள் தோற்றமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக லோரன்ஸ் அல்மீதி, குறிப்பாக மெடிசி குடும்பம், இந்த மெடிசி குடும்பம் கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதரவு வழங்கியபடியால் இலக்கியங்கள் மற்றது இலக்கணங்கள் அறிவியல் ரீதியான விடயங்கள் தோற்றப்பட்டபடியால் மக்கள் அறிவியலியை சிந்தித்தார்கள். விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, மருத்துவம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, இலக்கியம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. மக்கள் உலக விடயங்களை, உலகத்தில் காணப்பட்ட விடயங்களை அறிய தொடங்கியபடியால் காலங்காலமாக காணப்பட்ட சமய ரீதியான மூடநம்பிக்கைகள் மக்கள் மத்தியிலிருந்து களையப்பட்டு அது புதுசாக ஒரு உதயமான ஒரு தன்மையான சமய சீர்த்து காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வாருங்கள் ஐரோப்பாவில் சமய சீர்த்து ஏற்பட்ட நாடுகளின் சமய வளர்ச்சி நிலைகளை ஆராய்க. கவனிங்கள், அதுபோல் கவனிங்க மாணவர்களே, அதுபோல் கவனிங்கள். இந்த கேள்வி பார்த்தா மாணவர்கள் கேள்வி பாருங்கள், கேள்வி முக்கியம், கட்டாயம் பெறக்கூடிய கேள்வி மாணவர்களே. நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியும் கூட. ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்ட அப்புறம் ஏற்பட்ட விளைவுகள் நிறைய இருக்கின்றது. அதில் குறிப்பாக சமய ரீதியான மாற்றம் அல்ல விளைவு முக்கியம், சமய சீர்திருத்தமும் முக்கியம். குறிப்பாக சமய சீர்திருத்தம் என்னும்போது ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் கத்தோலிக்க மதத்திலிருந்து காணப்பட்ட குறைபாடுகளை அல்லது மூடநம்பிக்கைகளை களையப்பட்டு புரட்டஸ்தாந்து மதம், மார்ட்டின் லூதர், உட்விச்சுங்கிலி போன்றோரால் ஒரு சமய சீர்திருத்தவாதிக்கான தோற்றம் பெறுகின்றது. அவ்வாறு சமய சீர்திருத்தம் 1517ஆம் ஆண்டு பிறகு ஐரோப்பாவில் புதிய சமய சீர்திருத்தவாதம் செய்யப்பட்டது, தோற்றமிட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட காரணங்கள் நான்காக பிரிக்கலாமானவர்களே. ஒன்று சமய காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், இறுதியாக அறிவியல் காரணங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் சமய சீர்திருத்தத்தை நாங்கள் பிடிச்சு வச்சுக்கின்றோம். அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட நாடுகளின் சமய வளர்ச்சி நிலைகளை ஆராய்க. ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட நாடுகளின் சமய வளர்ச்சி நிலைகளை ஆராயணும். ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட நாடுகளில் ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து, இத்தாலி, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் சமய சீர்திருத்தம் மும்முரம் ஏற்பட்டது. அப்படி சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட நாடுகளின் சமய வளர்ச்சியில் எப்படி இருக்கின்றது, சமய ரீதியாக எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதோட பார்த்தா இந்த வினாவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜெர்மனியில் சமய சீர்திருத்தம் தோற்றப்பட்டிருக்கின்றது, சுவிட்சர்லாந்து சமய தோற்றப்பட்டிருக்கின்றது, இங்கிலாந்து சமய தோற்றப்பட்டிருக்கின்றது, பிரான்ஸ் சமய தோற்றப்பட்டிருக்கின்றது. அவை சமய சீர்திருத்தம் என்பது தோற்றமிட்டதால் சமயமானது சீர்திருத்தப்பட்டதால் அங்கே ஜெர்மனி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் சமய சீர்திருத்தத்தில் ஒரு முன்னணி தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்தவரை பாருங்கள், மூன்றாவது பாருங்கள் சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிட்டு அதன் பரவல் தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதுக. சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட காரணங்கள் என்ன காரணம்,
என்று பார்க்க போகிறோம். அது தொடர்பாக ஒரு கட்டுரையோடு வேலை கேட்டான் எழுத போகிறோம். அப்படியும் கேள்வி வரலாம். சமயத்தை விட காரணங்கள் பார்க்கணும். அது கூப்பிட அது அது பரவ சமயத்தை விட என்ன காரணம், ஒரு அது எப்படி பரவிச்சு மற்ற நாடுகள் என்று பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஆரம்பிக்கும். மாணவர்களே, எந்த ஒரு வினாவை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் கற்று வினாக்களாக இருக்கலாம் அல்லது சுருவி வினாவாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் மாணவர்களே அறிமுகம் கொண்டு இருக்கின்றது. நீங்கள் அறிமுகத்தை கேள்விக்கு ஏற்ற மாதிரி தரமாக கொடுக்குற போது தான் மற்ற அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் ஒழுங்கு எழுதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அது அறிமுகம் என்பது எந்த பரீட்சைக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கும். அப்போ அறிமுகம் தான் உங்களுடைய விடைக்கான ஒரு முன்னுதாரணம். கேள்வியை வாசிக்கிறீங்கள், அந்த கேள்விக்கு ஏற்றால் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அதேபோல் சொல்ல வந்த விடயங்கள் நீங்கள் தொகுத்தோ விளக்கியோ எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், அறிமுகத்தை பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை சமய தீர்த்தம் இயக்கம் என்று அழைக்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டு தோன்றிய மிகப்பெரிய ஒரு இயக்கம் இருக்கலாம், அதுதான் சமய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அதோட கிறிஸ்தவ சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு, கிறிஸ்தவ சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு தோன்றியமையும், அது பாப்பரசர்களுடைய செயற்பாடு, பாதிரிமான செயற்பாடு மற்றும் போப்பாடு செயற்பாடும் இங்கே சமய சீர்திருத்தம் ஏற்பட முன்னுதாரணம் அமைந்திருக்கின்றது. அதோட புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சி இயக்கம், புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சி இயக்கமும் தோற்றப்படுகின்றது. அதோட சமய சீர்திருத்தம் எனப்படுகின்றது. அவை விட அறிமுகம் பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை சமய சீர்திருத்தம் இயக்கம் என்று அழைக்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை நாங்கள் சமய சீர்திருத்தம் என்று அழைக்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்தவ சபைக்கு எதிராக, கிறிஸ்தவ சமயத்தினுடைய மூடநம்பிக்கை எதிராக, அதாவது அதனுடைய மூடநம்பிக்கை அடையணும் என்ற காரணத்தான் இது தோற்றமிடமையாக காணலாம். புரட்டஸ்தாந்து குறிப்பாக புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சி இயக்கம் தோற்றப்படுகிறது. அதோட சமய சீர்திருத்த இயக்கம் எனப்படுகின்றது. இவ்வளவும் ஒரு அறிமுகம். சமய சீர்திருத்தத்தில் கேள்வி வந்தால் இப்படி ஒரு தெளிவான ஒரு முகவரி ஒன்று கொடுக்க வேண்டும். அடுத்த பாருங்கள், முகவரிக்கு அடுத்த பாருங்கள் காரணங்கள். சமயத்தை இப்படிக்கான காரணங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் காரணங்கள். போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு. நம்ம பார்த்த நாங்கள் சமய ரீதியான காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், அறிவியல் காரணங்கள் பார்த்துமே இல்லவா, அந்த காரணங்களை தொகுத்து எழுத போகிறோம். இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஐரோப்பாவில் சமயத்தை இப்படியான காரணங்கள் குறிப்பிட்டு அதை பெற வேண்டும். காரணம் நீங்கள் நம்ம விளங்கப்படுத்த போல சமய காரணம் ஒரு 2 பந்தியோ அல்லது பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், அறிவியல் காரணம் ஒரு பந்தி வந்திருக்கணும் போடாம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அந்த மேலி கூட ஒழுங்காக எழுதுவாங்க. சமய ரீதிய காரணம் இருக்குன்னு எழுதுறது, படிச்சு விடுங்கல. பொருளாதாரம் எழுதுறது, ஒரு அரசியல் காரணம் எழுது, இறுதியாக அறிவியல் காரணம் எழுது, அப்படி எழுதக்கூடியா இருக்கும். என்ன சில பேர் எல்லாத்தையும் கலந்து எழுதுவாங்க. சமயம் பெறும், அதுக்குள்ள அரசியல் பேரும் அறிவியல் பேரும் எல்லாம் கலந்து எழுதுவாங்க. ஒரு பந்திக்குள்ள எல்லாம் கலந்து வரும். நீங்கள் ஒழுங்கான முறை எழுதுகின்ற போது சமயக்காரம் ஒரு 2 பந்தி எழுதுறீங்க. ஒரு அரசியல் காரணங்கள், அதோட பொருளாதார காரணங்கள், அறிவியல் காரணம் எழுதுகின்ற போது திருத்திரவழி இலகுவாக இருக்கும். நீங்களும் ஒழுங்கான முறையில் எழுதிக்கொண்டு போவீங்கள். அவை இப்படி எழுதும் போது நீங்கள் ஒழுங்கு தன்மை பேண வேண்டும். எல்லாம் கலந்து எழுதாமல், ஒரே குழப்பி அடிக்காமல் ஒழுங்காமல் எழுதுகின்ற போதுதான் நீங்கள் சிறந்த பெறுபேற பெறலாம். பாருங்கள், போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு. மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. குறிப்பாக மறுமலர்ச்சி இயக்கம் தோற்றப்பட்டதால் மக்கள் மத்தியில் அறிவியல் சிந்தனைகள், புதிய விடயங்கள் அறிவு ஆர்வம், அதோட நாடுகாம் பயணங்கள் கூட இந்த முக்கிய காரணம். நாடுகாம் பயணம் ஏற்பட்ட மூலம் உலக உருண்டை ஆன கருத்துக்களும், உலகம் பற்றிய கருத்துக்களும், அதோட இந்த வைத்தியத்துறை மறுமலர்ச்சி மூலம் வைத்திய துறைகள், மற்றது விஞ்ஞானத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றோம் இங்கே ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்பட முக்கியமான ஒரு காரணம் அமைகின்றது. அதோட திருச்சபையின் குற்றங்கள் களையப்பட்டமை, திருச்சபை போப்பாளருடைய குற்றங்கள் களையப்பட்டமையும் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட பகுத்தறிவாத சிந்தனைகள் களையப்பட்டு மக்கள் சுயமாக சிந்திக்கின்ற அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. சிலுவை யுத்தங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் அதோட கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அந்த யுத்தம் சிலுவை யுத்தம் பற்றி இருக்கின்றது. சிலுவை யுத்தம் அதோட குருமார்கள் ஆடம்பரம், அது போப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள் போன்ற ஆடம்பர வாழ்க்கை, அவர்கள் பாவமணி 10 கொடுத்து மக்கள் நிறைய பணம் வேண்டி அவர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறது,
இது மக்கள் மத்தியில் காலப்போக்கில் மக்கள் மத்தியில் அறிவியல் வளர்ச்சி அடைந்தவர்கள மக்கள் அந்த சமய சீர்திருத்தத்தில் உள்வாங்கப்படுகின்றார்கள். அடுத்தவர்கள் பாவமணி பத்திர விற்பனை ஏற்படும். இப்போ மார்ட்டின் லூதர் என்பவர் பாவமணி பத்திரத்து விற்பனைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார். அந்த குரல் கொடுத்த விளைவாக பாவமணி பத்திரத்தை கூறப்பட்ட விடயங்களையும் அதில் கூறப்பட்ட சில கருத்துக்களை விமர்சித்து அவரால் உருவாக்கப்பட்ட சமய சீர்திருத்தமாக அமைகின்றது. அதோட திருச்சபையின் எல்லையற்ற அதிகாரம் அறிவிதிப்பு. திருச்சபைமார்கள் போப்பாடுகள் எல்லாம் தாங்கள் சுகோர வாழ்க்கை வாழணும், ஆடம்பர ரீதியான வாழ்க்கை வாழணுக்காண்டி மக்கள்கிட்ட பாவமணி பத்திரத்தை கொடுத்துட்டு மக்களின் மூடநம்பிக்கையின் ஈர்க்கப்பட்டு அவர்கள் செயற்பாடு முன்னிருக்கின்றார்கள். அடுத்தது கல்வித்துறையினூடாக ஏனைய துறைகள் வளர்ச்சி வந்தது. கல்வித்துறையூடாக ஏனைய துறைகள் வளர்ச்சி தன்மையை நாங்கள் கல்வியூடாக இலக்கியம் வளர்ச்சி வந்திருக்கின்றது. கவனிங்கள், இலக்கியம். அடுத்தது இலக்கியம், விஞ்ஞானம். அடுத்தது வைத்தியம், விஞ்ஞானூடாக வைத்தியம் வளர்ச்சி வந்தது. வைத்தியம். அதோட அறிவியல் வளர்ச்சி. இப்படி நிறைய விடயங்கள் கல்வியூடாக வளர்ச்சி ஏற்படுத்தியதால் அங்கே மக்கள் மூடநம்பிக்கையிலிருந்து விடுபட்டு சுயமாக சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல், அறிவு ரீதியான ஒரு சமுதாயமான தோற்றமிடமே காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து தேசிய அரசுகள் தோற்றப்பட்ட, குறிப்பாக ஜனநாயக தேசிய நாடு உதயம் பெறுவது. ஒரு தெரியும், மானியமுறை காலத்தில் நாடுகள் உதயம் பெறவில்லை, எல்லாம் சிறிது நிலப்பரப்பு காணப்பட்டது. ஆனால் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட விளைவாக அங்கே நாடுகள் பயணங்களின் விளைவாகவும் தேசிய அரசியல் தோற்றம் பெறும். குறிப்பாக இங்கிலாந்து, போர்த்துக்கல், இஸ்பானியா, ஒல்லாந்து என்ற அடிப்படையில் நாடுகள் பயணங்கள் என்ற அடிப்படையில் நாடுகள் தோற்றம் பெற்று அது தேசிய அரசுகளாக உதயமாகின்றது. தேசிய அரசுகள் உதயமான மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகள் அல்ல ஒவ்வொரு தேசிய அரசுகளும் தங்களுடைய மதத்தை முன்னிலைப்படுத்துவோம் என்றுக்காண்டி மத ரீதியாக கொடுக்க உருவாக்குகிறார். குறிப்பாக போர்த்துகேயர்கள் கத்தோலிக்க மதத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள், இஸ்பானியர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தையும், ஒல்லாந்து புரட்டஸ்தாந்து மதத்தையும், இங்கிலாந்து கிறிஸ்தவ மதத்தையும் முன்னிலைப்படுத்தி சமய ரீதியாக கொடுக்கைகளை மும்முரமாக பரப்புகிறார்கள். அதுவும் இங்கே ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட காரணங்கள். ஆகவே இவ்வளவும் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய நீண்ட காரணமாக அமைகின்ற தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. இது முக்கியம். ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட காரணங்கள் அப்போ பார்த்தீங்களா, சமயத்தை ஏற்படுவதற்கான காரணம் குறிப்பிட்டு அதனுடைய பரவல், அதாவது குறிப்பிடக்கூடும். சமயத்தமே ஏற்படுது, அது எப்படி பரவடையுது, அதாவது உங்களுக்கு குழப்பம். அது குறிப்பாக நீங்கள் குழப்பி எழுதாமல் விளக்கம் எழுதுகின்ற போது சொந்த புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கு. அடுத்த பாருங்கள், அடுத்த பாருங்கள், மூன்றாவது கேள்வி பார்க்குறாங்க. நாலாவது கேள்வி பாருங்கள். எதிர்மத சீர்திருத்தத்தின் இயல்புகளை வரைந்து செய்க. எதிர்மத சீர்திருத்த இயல்புகளை வரைந்து செய்க. பாருங்கள், கத்தோலிக்க மதத்தை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பே எதிர்மறை சீர்திருத்தமாகும். ஒரு 14ஆம் நூற்றாண்டு தோன்றியது. ஐரோப்பாவில் கத்தோலிக்க மத அமைப்புகள் சபை அமைப்பின் முக்கியத்துவம் அன்பின் மூலமும் சேவை மூலமும் மக்களை கவர்ந்தன. இன கூஷன்கள் அமைப்பு. அப்போ எதிர்மத சீர்திருத்தம், அதென்ன எதிர்மத சீர்திருத்தம் என்று சொன்னால், ஐரோப்பாவில் ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க மதம் மட்டும் தான் காணப்பட்டது. அதில் இருக்கின்ற மூடநம்பிக்கைகளை களைந்து உருவாக்கப்பட்டுதான் இந்த எதிர்மத சீர்திருத்தம், சமய சீர்திருத்தம் சொல்லுவாங்க. கவனிங்கள், கத்தோலிக்க மதத்தை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பே எதிர்மத சீர்திருத்தமாகும். இப்போ 14ஆம் நூற்றாண்டு தோன்றியிருக்கிறது. அதோட கத்தோலிக்க மத அமைப்புகள் இங்கே தோற்றப்பட்டிருக்கின்றது, மத ரீதியாக கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி. அதோட திறன் சபை அமைப்பின் முக்கியத்துவம் இங்கே முக்கியப்படுகின்றது. அத்துடன் அன்பின் மூலமும் சேவை மூலமும் மக்களை கவர்ந்தது. அன்பின் மூலமும் அன்பினாலையும் அவர்களோட அரவணைத்து அன்பு கருணை இலக்கம் போன்ற உயர்வான பண்புகளை மக்கள் மத்தியில் பரப்பி தங்களோட சமயத்தை முன்னிலைப்படுத்தும் செயற்பாடையும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதோட இன குவிஷன் அமைப்புகளும் இங்கே சமய ரீதியான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு ஐரோப்பாவில் எதிர்மத சீர்திருத்த இயல்புகள், அதாவது பிற மத சீர்திருத்த இயல்புகள் அமைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்த பாருங்கள், அஞ்சாவது கேள்வியை பாருங்கள். மத சீர்திருத்த இயக்கத்தால் ஏற்பட்ட விளைவு. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த ஒரு சம்பவத்துக்கும் கட்டாயம் இருக்குமானவர்களே விளைவு ஒன்று இருக்குமானவர்களே. அது நன்மையாக விளைவாக இருக்கும், அதை விட தீமையாக விளைவாக இருக்கும். நாங்கள் இப்போ பார்க்க போகிற விளைவுகள் பொதுவான விளைவுகள். ஐரோப்பாவில்
சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதால் ஏற்பட்ட விளைவுகள் பார்க்க போகிறோம். பாருங்க மாணவர்களே, பாருங்கள் 15ஆம் நூற்றாண்டின் பின் தோற்றம் பெற்றது. மத சீர்திருத்த பாருங்கள் அறிமுகமாக எழுதணும். 15ஆம் நூற்றாண்டு பின் தோற்றம் பெறுகின்றது. அதோட அரச பொருளாதார சமய கலாச்சார விளைவுகள் தோற்றம் பெறுகின்றது. அரச பொருளாதார சமய கலாச்சார விளைவுகள் தோற்றம் பெறுகின்றது. அதோட ஏனைய கண்டங்களிலும் இதன் விளைவுகள் ஏற்படும். ஏனைய கண்டங்களிலும் இதனுடைய விளைவுகள் ஏற்பட்டுகின்றது. குறிப்பாக ஐரோப்பாவுடைய குடிநாடு விளங்கின ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்ற எல்லா கண்டங்களுக்கும் இந்த சமய சீர்திருத்தமானது எடுத்து வரப்பட்டு அங்கே கூட சமய ரீதியான போட்டியில் ஏற்பட காணக்கூடிய இருக்கின்றது. அதோட பிற மதங்கள் பிற மதங்கள் கத்தோலிக்கம், ஆசி, நுண்ணாசி போன்ற அடிப்படையில் சமய தோற்றம் பெறுகிறது. அவை இவ்வாறு நிறைய காரணம் இருக்கின்ற மாணவர்களே. அவை ஐரோப்பாவில் எதிர்மறை சீர்திருத்தம் நான் பார்த்தாங்க மாணவர்களே. அவை நீங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சமய சீர்திருத்தம் பற்றி பார்த்தாங்க. சமயத்தோட என்ன, அதோட காரணங்கள் என்ன, அதோட பரவல் என்ன, சமயத்தில் ஏற்பட்ட விளைவுகள் என்று நாங்கள் பார்த்தாங்க. அவருடைய எதிர்மறை சீர்திருத்தம் என்ற என்ன, அவருடைய இயல்புகள், அவரோட மத சீர்திருத்தம் ஏற்பட்ட விளைவு என்று நாங்கள் நிறைய விட பார்த்துக்குவோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சமயத்தினுடைய தொடர்ச்சியாக விளைவு நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.